இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு எல்லாரும் போஸ்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன செய்தியினுடைய தலைப்பு சொல்லுங்கள்? ஆர்க் ஆஃப் த லார்ட், தேவனுடைய பெட்டி. சரி, ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். யாருக்காக? ஆபிரகாமினுடைய மனைவி சாராளின் நிமித்தமாக. அங்கே அடி வாங்கினது யாரு? பார்வோனுடைய வீட்டார் எல்லாரும் அங்கே மகாவாதையினால் வாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாம் நாம் எல்லாருக்கும் தெரியும், விசுவாசிகளின் தகப்பன் என்று அவன் பெயர் பெற்றவன். ஆனால் இந்த விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் அங்கே ஒரு பொய் சொல்லுவதன் நிமித்தம், சாராள் என்னுடைய சகோதரி என்று சொன்னதன் நிமித்தம் அங்கே பார்வோன் அவளை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ளும்படியாக அவர்களை இழுத்து சென்று அங்கே வைத்திருக்கிற போது கர்த்தர் இடையில இன்டர்வியூன் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா, பார்வோனையும் அவனுடைய வீட்டாரையும் மகாவாதையினால் அங்கே கர்த்தர் வாதித்தார். இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், ஒரு சில நேரத்தில் யாரோ செய்த தப்பு நிமித்தம், யாரோ செய்த தவறின் நிமித்தம் சில நேரங்களில் நாம் வாதிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய குடும்பம் வாதிக்கப்படுகிறது. ஒரு 22 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து ஒரு ஜென்ரேட்டர் மெக்கானிக்காக இருந்தார். அப்போ ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேட்டர் மெக்கானிக்கு மில்லில் வேலை செய்து கொண்டிருந்த போது எங்கள் அப்பாவுக்கு வேலை செய்து முன்னாடி போனவர் டீசலோடைய அந்த டேப்பை வந்து அவர் மூடாமல் போயிட்டார். அது நிமித்தம் டீசல் வெளியே போயிட்டு இருந்திருக்கு. இவர் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தவர், இந்த டீசல் போனது தெரியாமல் அங்கே ஃபயர் ஆயிடுச்சு. மொத்த இடமும் அங்கே எரிஞ்சிருச்சு. செஞ்சுட்டு போனவர் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சவர். ஆனால் மாட்டிட்டு பிரச்சனைக்குள்ளே போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இங்கே ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் அடி வாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வோனும் அவனுடைய குடும்பம். இங்கே பார்வோன் தப்பு செய்யலை. அவனுடைய இருதயத்தின்படி, அவனுடைய யோசனையின்படி ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறான். அவள் யாருக்கும் மனைவியாக இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் மனைவியை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் போய் சேர்த்துக்கிறான். பொய் சொன்னது இங்கே என்ன யாருன்னா ஆபிரகாம். சில நேரங்களில் மற்றவர்களால் நம்ம வாதிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தம், சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள், சில நேரங்களில் நம்முடைய மனைவி, சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர், இவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு பொய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இங்கே பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிப்பதில்லை என்றான். இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா நான் சோதோம் கொமோராவுக்கு போய் நான் அங்கே இருக்கிற பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அழிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுறார் ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன். ஆண்டவர் 45 இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஆண்டவரே 30 இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 20 அப்படின்னு சொல்லி கவுண்டை இறக்கி எங்கே கொண்டு வந்துட்டார்னா 10 கவுண்டு கொண்டாரு. இப்போ அங்கே என்ன ஆபிரகாம் கேட்குறாருன்னா, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் என்றான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிக்கிறதில்லை. முதல்ல சொன்னேன், அங்கே ஆபிரகாம் சொன்ன பொய்யின் நிமித்தம், சாராளின் நிமித்தம் அங்கே பார்வோனுடைய வீட்டார் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் சொன்னேன். இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 10 நீதிமான்களின் நிமித்தம் ஒரு பட்டணம் காக்கப்படுகிறது. இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் காக்கப்படும், உங்கள் நிமித்தம் உங்கள் சபை காக்கப்படும், உங்கள் நிமித்தம் இந்த தேசம் காக்கப்படும், உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காக்கப்படவும், உங்கள் நிமித்தம் அழிக்கப்படவும் கூடும். You can kill or you can build.
யூ கேன் டெஸ்ட்ராய் ஆர் யூ கேன் பில்ட் இட் அப். இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் நிமித்தம் மற்றவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா அல்லது உங்களுடைய நிமித்தம் மற்றவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்படுகிறதா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்ததன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை, முதல்ல ஒரு பொய் இன்னொருத்தன் குடும்பத்தை பாதிச்சு, இரண்டாவது ஒரு 10 நீதிமான்கள் நிமித்தம் அங்கே தேசமானது பாதுகாக்கப்பட்டது. இங்க ஒரு கன்றுக்குட்டியை சேவித்தது நிமித்தம், பிகாஸ் they made the calf, they served, they worshipped the calf which Aaron made, Lord plagued the people. இது நிமித்தம் அது நடந்தது, இது நிமித்தம் அது நடந்தது. அப்படியே அதே உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனத்துக்கு அப்படியே நம்ம தொடர்ந்து வருவோம் என்றால், உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனத்துக்கு வருவோம் என்றால், மோசே அங்க சொல்றாரு, அங்க ஜனங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், அன்றியும் உங்கள் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் யூ, கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதிலே பிரவேசிப்பதில்லை. இங்க மோசையோட தப்பு எதுவுமே இல்லை. மீனிங், இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன், மோசே கண்மலை அடிச்சிட்டாரு, அதுக்கு காரணம் சோர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நிமித்தம் தான்ப்பா. பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிள். உங்கள் நிமித்தம் நான் பிரச்சனைக்குள்ளாக போகிறேன். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே வேதாகமத்தில் பார்க்கும்போது பல வசனங்களிலே இது நிமித்தம் இது நடந்தது, இது நிமித்தம் இந்த பிரச்சனை வந்தது, இது நிமித்தம் இங்கே ஆசீர்வாதம் வந்தது, இது நிமித்தம் இந்த காரியங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லி, ஒன்று நிமித்தம் இது வந்தது, ஒன்று நிமித்தம் வந்தது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கலாம். அப்படி பார்த்து கொண்டே வரும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவர்கள் வாசிங்க கொஞ்சம் சத்தமா. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதேமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது? சொல்லுங்க, எதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது? தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை ஒரு மனிதர்கள் யாரோ செய்த தப்பு நிமித்தம், யாரோ ஒருத்தர் செய்த தவறுகளின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து சென்று, ஐயோ யாரோ செஞ்சதுனால, யாரோ பேசுனதுனால, யாரோட வன்கண்ணால, யாரோட பொறாமையினால, யாரோ எங்களுக்கு எதிராக பேசுகிறதுனால, செய்கிறதுனால நான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தால், இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அங்கலாய்ப்பின் குரல், ஏக்கத்தின் குரல், கோபத்தின் குரல், கூக்குரல்கள் எழும்பி இருந்தால், இந்த மாலை வேளையில சொல்லுகிறேன், if you are seeking blessing in your house, bring the ark of the Lord inside your house. தேவனுடைய பெட்டி உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்குமானால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பெட்டினா என்னங்க? அந்த பெட்டியினுடைய அளவுகளை வாசிக்கும் போது, யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 45 இன்ச்சு நீளம். அப்படின்னா கிட்டத்தட்ட என் 2 கை நீட்டினா எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த நீளம் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 4 அடிக்கு கொஞ்சம் கம்மி. 27 இன்ச்சு அகலம், 2 அடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அகைன் 27 இன்ச்சஸ். அப்போ எவ்வளோ பெரிய பெட்டி? கிட்டத்தட்ட என் கைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு பெட்டி. என்னங்க அப்படி இந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சா ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால், நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் ஒரு பெட்டியை செஞ்சுருவோமா? லூக் வீட்டுக்கு போனப்போ அழகாக ஒரு ஸ்டெப்பு செஞ்சு வச்சுருந்தாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தாரு லூக். அப்போ லூக்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம ஒருவேளை எல்லாரும் ஒரு பெட்டியை இது பண்ணிடலாம். ஆனால் இந்த பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தாராம். அப்போ இந்த பெட்டினா என்ன? வாட் இஸ் திஸ் காட்ஸ் ஆர்க்? வாட் டஸ் த ஆர்க் ஆஃப் த லார்ட் மீன்? தேவனுடைய பெட்டி என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த பெட்டி வந்த போது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது? உடன்படிக்கை பலகை உள்ள இருந்தது.
ஏன் அந்த பெட்டி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு தான் இன்னைக்குடைய செய்தி. ஏன் அந்த பெட்டி வந்தபோது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு தான் இன்றைய செய்தி. முதலாவது, இந்த பெட்டி எதற்காக உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கணும். இந்த பெட்டி எதற்காக உண்டு பண்ணப்பட்டதுன்னு சொல்லி யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்துல அங்கே வாசிக்கும் போது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னுடனே சொல்லுவேன். Why was the ark of the Lord made? Why was the உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்னவென்றால், அந்த பெட்டியின் மீது இருந்து கர்த்தர் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பெட்டி வந்தப்ப ஏன் அங்க ஓபேத்ஏதேமினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், அவன் தினம் தினம் தேவனை சந்திக்கிற மனுஷனாய் இருந்தான். If you will meet God, I will challenge you, I can promise you that your house will be blessed. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை சந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த நாளினுடைய உஷ்ண வேளையில அங்கே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே 3 புருஷர்கள் வருவதை அங்கே ஆபிரகாம் கண்டான். ஒருவர் அங்கே கர்த்தர் வந்தாங்க. It is not about which time of the day. பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் சரி, பகலின் உஷ்ணமான வேளையிலும் சரி, கர்த்தரை சந்திக்க ஒரு மனிதனால் கூடும். But the problem is, இன்னைக்கு ஆண்டவரை நாம் சந்திப்பதில்லை. இன்னைக்கு ஏன் நம்முடைய வீடுகளில கூக்குரலின் சத்தம், ஏன் நம்முடைய வீடுகளில ஓயாத போராட்டங்கள் மத்தியில நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம்னா, we don't have time to meet God. தேவனை சந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. எப்படியும் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு நேரம் உண்டு. ஆனா நான் பிஸியா இருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த மாலை வேளையில கேட்கிறேங்க, இஸ் anyone too busy than Jesus? இயேசுவை காட்டிலும் நீங்க யாராவது பிஸியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்களை தானே கேட்கிறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டீங்க. மிரட்டுறனோ? சில நேரத்தில் கொஞ்சம் மிரட்ட தான் வேணும். இப்போ இயேசுவை காட்டிலும் பிஸியா இல்லை. ஆனால் இயேசு அதிகாலை வேளையில் அவர் எழும்பி ஜெபிக்க போனார். மாலை வேளையில் சீஷர்களை விட்டு அகன்று போய் அவர் ஜெபிக்க போனார். He had time to meet his heavenly Father. ஆனால் நமக்கு என்னமோ தெரில, இந்த பைபிளை எடுக்கிறக்கும் ஜெபம் பண்ணுறக்கும் நமக்கு நேரம் இல்லாமல் மாறிவிட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பேசினேன், கர்த்தர் தேவன் உங்களை சந்திப்பார் அப்படின்னு பேசினேன். அதில் ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு சொன்ன அதே வசனங்கள் தான். ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்த போது அங்கே தம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை தீவிரப்படுத்துகிறார். அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்த போது அப்போதான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், நான் அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன், அடுத்த வருஷம் வரும்போது நான் உனக்கு பிள்ளையை கொடுத்துருவேங்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் he hastens his promise. When God meets his people, அதை கர்த்தர் தீவிரப்படுத்துகிறார். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் அவர்கள் விடுகிற கண்ணீரை பார்த்து இறங்கி போய் நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னா, அங்கே சந்திக்கும் போது அவர்கள் போகிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தார். கூக்குரல் என் காதில் எட்டுச்சு, அதனால நான் போனேன், நான் பார்த்தேன், அவங்க கஷ்டப்படுறது உண்மை, அதனால நான் அவங்களுக்காக இறங்குவேன், நான் காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. முதல் காரியம் சொன்ன, when he meets his people, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவு கூர்ந்து அதை தீவிரப்படுத்துகிறார். 2வது காரியம் சொல்றேன், அவர் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். 3வது காரியம், யாத்திராகம புஸ்தகம் 25-22 இப்போ வாசித்த அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம், அங்கிருந்து நான் அவர்களை சந்திப்பேன். சந்திக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிறாரு. He teaches us. அப்ப when you meet God, God teaches us. When you meet God, he remembers and he hastens the promise. கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறார். கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது நமக்கு போதிக்கிறார். இன்னும் ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வரும்போது அங்க வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நவோமி கேள்விப்பட்ட போது, when she heard that God met his people and he provided them with food. அப்போ கர்த்தர் நம்ம சந்திக்கும் போது என்ன நடக்குது, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறது. அவர் நம்ம போஷிக்கிறார். அருமையான வார்த்தை, போஷிக்கிறார் ஆண்டவர்.
இன்றைக்கி அவங்கள கேட்குறேன், நீங்கள் வேலை செய்கிறனால நீங்கள் சாப்பிட்றீங்களா, இல்லை ஆண்டவர் போஷிக்கிறதுனால சாப்பிட்றீங்களா? நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நான் வேலை செய்கிறதுனால தான், நான் சாப்பிட்றேன்னு நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் தம்முடைய கையை எடுத்துடுறாரு. நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகின்ற புறப்படுகிற வார்த்தையினால் அவன் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு. இன்னைக்கு ஏன் ஒரு சில நேரத்துக்கு சஞ்சலத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துறாருன்னா, அவர் தான் என்னை போஷிக்கிறாருங்கிறத நம்ம அறியறது வரைக்கும் அவர் நம்மை வருத்தி பசி. அந்த வசந்த வாசலாமே உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. லெட் மீ டேக் த ரெஃபரன்ஸ் ரியல் குயிக். ஓகே, 8வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 8:3. ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஏங்க இன்னைக்கு பசி, ஏங்க இன்னைக்கு சிறுமை, ஏங்க இன்னைக்கு வருத்தம், ஏங்க இன்னைக்கு சஞ்சலம்? பிகாஸ் கர்த்தர், அவர் தான் நம்மளை போஷிக்கிறாரு, நம்முடைய கை வேலையினால இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், நம்ம எல்லாரும் வேலை செஞ்சால் கூட, வேலை செய்யாதவன் சாப்பாட்லையும் கை வைக்க வேணான்னு பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஐ வில் டூ மை ஒர்க், ஆனால் இந்த வேலை நிமித்தம் நான் போஷிக்கப்படலை, கர்த்தர் என்னை போஷிக்கிறார். நான் திரும்ப அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, ஒரு எலியா இருந்தால் ஒரு காக்கா இருக்கும், ஒரு யோனா இருந்தால் ஒரு பெரிய மீன் இருக்கும். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நிறைய நேரத்தில் நமக்கு ஆண்டவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஓடுறோம் பல காரியங்களை குறித்து. வி ஆர் டூ பிஸி, பட் மேக் டைம் டு மீட் காட். இன்னும் சங்கீதம் 106வது சங்கீதம் 5வது வசனத்தை சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு அழுகிற, என்னை சந்தித்து எனக்கு ரட்சிப்பு அருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே, உம்முடைய ரட்சிப்பினால என்னை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே தாவீது எழுதுகிறார். அப்போ ஏன் ஓபேத் ஏதோம்னுடைய வீடு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம்? ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், அவன் தேவனை நித்தம் சந்திக்கிறான். ஏன்னா பெட்டியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். பெட்டியிலிருந்து ஆண்டவர் சந்திப்பார். சரி, பெட்டியிலேருந்து சந்திப்பார். ஆனால் அப்போ அந்த பெட்டி என்னங்க? சும்மா பெட்டியிலேருந்து ஆண்டவர் பேசுவார், பர்பஸ் ஓகே. அப்போ வாட் இஸ் தட் பெட்டி? என்ன, எதற்கு அடையாளம்? இப்போ நான் எதையை நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, அந்த பெட்டியை குறித்து ஒரு சில காரியங்களை இங்கே இந்த யாத்திராகம புஸ்தகம் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே ஆண்டவர் இந்த பெட்டியை எப்படி உண்டு பண்ண சொல்கிறாருன்னா, சித்தி மரத்தினால் அந்த பெட்டியை உண்டாக்கி பொன்னினால் அந்த பெட்டியை என்ன பண்ணுமா? மூடணுமா. சித்தி மரத்தினால் உண்டாக்கி பெட்டியினால் அந்த மரத்தை உண்டு பண்ண வேண்டும். ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் காண்பிக்கிறது அல்லது கை காட்டுகிற ஒரு காரியம் இருக்குமானால் அது யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த உடன்படிக்கை பெட்டியும் காண்பிக்கிறது. எப்படிங்க ஒரு பெட்டியை கொண்டு போய் ஒரு மனுஷனோட நீங்கள் இணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? சரி, இன்னொருத்தர் யோசேப் யாருங்க? ஹீஸ் எ கார்பெண்டர். இப்போ இந்த பெட்டியை செய்யறதுக்கு யார் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? அந்த கார்பெண்டர் பேர் என்ன? இல்லை, இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு பெசலெயேல் என்று சொல்லப்படுகிற தேவ ஆவியினால் நிறைந்த ஒரு கார்பெண்டர் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் எப்படி ஆண்டவருக்கு காரியங்களை செய்கிறாருன்னு வாசித்தீங்கன்னா, பைபிள் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜீவ வார்த்தை எதுவுமே இல்லை. எந்த புக்கு எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி, அதாவது என்ன சொல்கிறது, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் வாசித்தீங்கனாலும் அதை காட்டிலும் மிஸ்ட்ரிஸும், அதாவது என்ன சொல்கிறது, த்ரில்லர்லாம் இந்த புக்குக்குள்ளே இருக்குது. சச் அ ஒண்டர்ஃபுல் திங். இப்போ
பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒரு தச்சனை கொண்டு, அங்கே ஒரு சிற்ப ஆசாரியை கொண்டு, அங்கே ஆண்டவர் என்ன பண்றார், பெசலேயர் என்கிற மனிதனை கொண்டு ஒரு மரத்தினால ஒரு பெட்டியை செய்து பொன்னினாலே அது மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் அங்கே மாம்சத்தில் மாத்திரமல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஒரு பகுதி உடன்பாட் ரெஃபர்ஸ் டு ஹியூமன், மனுஷனுக்கு அடையாளமாய் அங்கே மரம் அங்கே காணப்படுகிறது. தெய்வத்தன்மைக்கு டிவைனிட்டிக்கு அடையாளமாய் அங்கே கோல்டு கோட் பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ 100% அவர் மனிதனாயிருந்தார், 100% அவர் தேவனாயும் இருந்தார். ஸோ இந்த உடன்படிக்கையை பற்றி என்ன பண்ணாங்கன்னா, இட் வாஸ் போத் ஹேவிங் wood as well as gold. இப்போ அடுத்து இந்த காரியத்தை வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் என்ன, எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், the holy of holies. இந்த holy of holies எப்படிப்பட்ட இடம்னா, நீளமும் அகலமும் உயரமும் ஒரே அளவு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் a perfect place. இந்த பெட்டி எந்த இடத்துக்கு சொந்தம் அப்படின்னா, he is from a perfect place. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு சொந்தனா, he is from a perfect place called heaven. He is coming from there. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 3 காரியங்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியங்கள். வீட்டுக்கு போய் வாசிங்க, எபிரேயர் 9வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த 3 காரியங்களை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அங்கே ஒரு தங்க பாத்திரம் இருக்கும். ஒரு தங்க பாத்திரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னா, ஒரு ஓமர் மன்னாவை எடுத்து அந்த தங்க பாத்திரத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மன்னா எதற்கு அடையாளம் என்று வாசிக்கும் போது ஒன்று இப்பதான் இந்த வசனத்தை வாசித்தோம், என்னை பிழைப்பூட்டுகிறவர் கர்த்தர் என்பதை உணர்த்தும்படிக்கு நீ அறியாத மன்னாவினால் உன்னை நான் போஷித்தேன். Why மன்னா refers to God's providence. அப்போ உடன்படிக்கை பெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கும்போது, காட்ஸ் ப்ராவிடன்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டது என் தேவனுடைய நித்திய ப்ராவிடன்ஸ். He was provided to me by the great holy God. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் என்ன பண்ணாரு? யார் தந்தருனா? தேவன் தந்தருளினார். இட் இஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். அப்போ மன்னா எதற்கடையாளம்னா காட்ஸ் ப்ராவிடன்ஸ். இன்னொரு மன்னா எதற்கடையாளம்? அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி தேடணுங்க? மன்னான்னு சொன்னாலும் சொல்லிடுறேன். இந்த மன்னாவை 12 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி காலையில் மன்னா வந்துடும். அந்த மன்னாவை குறித்த அந்த நியாயப்பிரமாண நியமம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மன்னாவை பொறிக்கிறணும். இல்லாட்டி சூரியன் வந்ததுக்கப்புறம் இவங்க போய் தேடி பார்த்தாங்கன்னா மன்னா கரைஞ்சிரும். இன்றைக்கி எத்தனை பேருங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைபிளை வாசிப்பீங்க? மன்னா ரெஃபர்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். இந்த மன்னாவை எப்போ சேகரிக்கணும்னா, எப்போ சேகரிக்கணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சேகரிச்சிடணும். நான் இது ஒரு கமாண்ட்மெண்ட்டாக, ஒரு கட்டளையை நான் சொல்லலை. மேக் இட் அ ஹேபிட். முதல்ல உங்கள் வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில் தேவனுடைய வசனத்தை போய் பொறுக்குங்க. தேடி எடுங்க. இந்த மண்ணா டெய்லி பொறுக்கணுமா, இல்லை மொத்தத்துக்கு சேர்த்து பொறுக்கி வச்சுக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரே நாளில் உட்காந்து 50 அதிகாரத்தை அப்படியே வாசிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே கேப் விட்டுருவேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட மன்னாவை பற்றி வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு மனசுக்குள்ளே பேசினார், என்னன்னா டெய்லி தேடணும். இன்னைக்கு சொல்கிறேன், மன்னா எதற்கு அடையாளம் என்றால் வார்த்தையாக இயேசுவுக்கு அடையாளம், தேவன் தந்தருளின ஆட்டுக்குட்டியானவருக்கு அடையாளம். இட் இஸ் காட்ஸ் ப்ரொவிடன்ஸ். நான் பிழைக்கும்படி ஆண்டவர் யாரை கொடுத்தாரு? அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ பிழைக்கும்படிக்கு உனக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டில் நான் பிழைக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2வது காரியம் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குமா.
இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரோனை விட நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கோலை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி வந்துச்சாங்க. ஆரோனும் கோலை கொண்டு வந்தார். எல்லாத்தோட கோல் அங்கே பட்டு போய் வறண்டு அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் வறண்டு போய் பட்டு போயிருந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் அங்கே என்ன பண்ணுச்சுன்னா துளிர்த்து பூ பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்துச்சு ஒரே ராத்திரியில். அப்போ இந்த ஆரோனுடைய கோல் எதற்கு அடையாளம் என்றால் 2 காரியம். உங்களுக்கு கோல்னு சொன்னோன்னா எனக்கு ஆண்டி என்ன ஞாபகம் வந்துடும். ஏன் என்னடா டக்குன்னு அண்ணன் சாக்கடிக்கிறான்னா, கோல்னு சொல்லும்போது ரொம்ப பிரைட்டாக சிரிப்பார் எப்பயுமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. அப்போ இந்த கோல் எதற்கு அடையாளம் சொன்னது ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இப்போ ஒரு நாள் உங்களுக்கு 2 காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்போ க்ளூ கொடுத்தேன்னா ஆண்டி என்ன சந்தோஷமாயிருவார். அதாவது ஆபிரகாம் ஒருவேளை விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை தூரத்தில் இருந்து பார்த்து அவன் அணைத்து கொண்டான்னு சொன்னால், அவ்வளோ ஆசீர்வாதம் பொண்ணும் பொருளும் இருக்கும்போது அவன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் பரதேசியாக வாழ்ந்ததற்கு விசுவாசம் தேவை. அதை பற்றி ஹீப்ரூஸ் 12 எழுதினாங்க அப்படின்னா அர்த்தம் உண்டு. ஈசாக்கை விசுவாசத்தினால ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்குரிய பயபக்திக்குரியவரை தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எழுதினாங்க அப்படின்னா அர்த்தம் உண்டு. என்னன்னா, அப்பா கத்தியை வாங்குற போது கையை கட்டி வாயை மூடி ஒன்றுமே சொல்லாமல் படுத்து கிடந்தார். விசுவாசம் அங்கே தேவைப்படுச்சு இருந்துச்சு. ஆனால் யாக்கோபை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தினால யாக்கோபு கோலின் நுனியில் தன்னுடைய தலையை சாய்த்து ஜீவனை விட்டான். ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஆண்டவரே, சரி மோசே அடுத்து விசுவாசத்தில் பெரியவனான போது இப்போ போய் இப்போ கஷ்டப்பட்டான். ராஜாவினுடைய பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தோடு, இதுக்கெல்லாம் விசுவாசம் தேவை. ஆனால் இந்த யாக்கோபு ஒரு கோலை வச்சு அதில் தலையை சாய்ச்சிட்டு செத்துட்டாரு. இதுக்கு விசுவாசம் இந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு வாசிக்கும் போது ஒரு நாள் உட்காந்து கோல்னு எங்கெங்கே பைபிளில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து தேடி பார்த்தேன். அப்போ மோசே யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த கோலை, அதாவது என்ன அந்த சூழ்நிலை சொல்லிடுறேன், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை போய் நீதான்ப்பா மீட்டுட்டு வரணும்னு சொல்லிடுறாரு. மீட்டுட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் வேண்டாம் முடியாது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னதுக்கப்புறம் இல்லைப்பா நீ போய் தான் ஆகணும்னு ப்ரெஸ் பண்ணி இவர் அனுப்பிச்சுட்றாரு. அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த கோலை மாத்திரம் மறக்காமல் தூக்கிட்டு போயிரு அப்படின்னாரு. சட்டை எடுத்துகிட்டு போன்னு சொல்ல, பேண்ட் எடுத்துகிட்டு போன்னு சொல்ல, வழிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன்னு சொல்ல, என்ன எடுத்துகிட்டு போன்னு சொன்னார்னா கோலை மாத்திரம் எடுத்துகிட்டு போ. 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதே யாத்திராகம புஸ்தகம் 4:20 வாசிக்கும் போது மோசேயும் அந்த கோலை எடுத்துக்கொண்டு போனான்னு மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ இப்போ அடுத்த கோல் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்போ ஏங்க ஆண்டவர் கோலை மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு? இங்கே இந்த மனுஷன் விசுவாசத்தில் கோல் மேலே தலையை சாய்ச்சிட்டேன்ட்டு அதை பற்றி பெருசாக எழுதுறாரு. உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றணும் மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளே போகும்போது ஏன் கோலுன்னு சொல்கிறான்னு யோசிக்கும்போது ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த கோலில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். என்னன்னா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய கஷ்டம் வருது, வெளியில் ஆடு மேய்க்கும் போது ஒரு பெரிய ஒரு ஓனாய் வருது அப்படின்னா அதுலேருந்து ஆண்டவர் பாதுகாத்துட்டாலும் உடனே ஒரு கல் எடுப்பாங்களாம். அந்த கல்லில் மேலே ஒரு மார்க் பண்ணுவாங்களாம். இப்போ அடுத்து திருடர்கள் வருவாங்க, திருடர்கள்ட்ட இருந்து ஆண்டவர் பாதுகாட்டுனா உடனே ஒரு கல் எடுத்து மார்க் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் பேக்ரவுண்ட் தெரிஞ்ச உடனே அப்போ தான் பல்ப் எரிஞ்சிச்சு. என்னன்னா, யாக்கோபு மரண காலத்தில் பார்க்கும்போது அவனுடைய கோலில் எல்லாம் மார்க்காக இருந்துச்சு. நான் எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு நான் ஓடி போனேன், ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், வனாந்திரத்தில் பாதுகாத்தார் ஒரு மார்க். எங்கள் மாமனார் வீட்டில் போய் 7 வருஷம் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் 14 வருஷம் வேலை செஞ்சேன், ஆனால் என்னை பலனை கொடுத்து கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் மார்க். 10 முறை என் மாமன் என் சம்பளத்தை மாற்றினாங்க, அப்போ ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார் மார்க். நான் திரும்பி பிள்ளைகளோட ஆசையோட நான் ஓடி வந்தேன், என் மாமனார் என்னை துரத்திட்டு வந்தார், என்னை கொல்ல நினைச்சாரு, ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் மார்க். என் பிள்ளை யோசேப்பு அங்கே இதில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு, சிங்கம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் திரும்ப பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார் மார்க். இப்படி எல்லாத்துக்குமே மேல இருந்து கீழே மார்க். கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், எல்லாமே கர்த்தர் செய்தார்னு சொல்லிட்டு இப்போ அவன் கடைசியில் அவன் வாழ்க்கையில் இனி என் ஜீவனும் என்னுடையதல்ல, எல்லாமே கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி தன்னுடைய கோலின் நுனியில் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு கிரேஸ் அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை விடுகிறார். இப்போ தான் விசுவாசம்னா என்னங்க?
கிருபைக்கு சரண்டர் ஆகிறதாங்க விசுவாசம். அப்ப ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளம் என்றால் அது விசுவாசத்திற்கு அடையாளம். உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்துக்கு அடையாளம் கிருபைக்கு அடையாளம். அப்ப கிருபை யாருங்க? இயேசு கிறிஸ்து. மண்ணால சொன்னேன், நான் பிழைக்கும்படி கொடுக்கப்பட்டவர் இயேசு, அவர்தான் வார்த்தையானவர், அவர் இயேசு. ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கே கிருபை, அது இயேசு. இன்னொரு ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளம் அப்படின்னா உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். மரித்து போய் வறண்டு போய் ஒண்ணுமே இல்லாத கோல் திரும்ப துளிர்க்குது. நான் மரித்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அழிஞ்ச பிறகு என்னை துளிர்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் அங்கே உள்ள வைக்கப்பட்டாரு, பூமியின் கீழே வைக்கப்பட்டாரு. என்ன நடந்துச்சு? உயிர்த்தெழுதல் உண்டானது. அப்போ உயிர்த்தெழுதல் யாரு அப்படின்னா அதுவும் இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய உயிர்த்தெழுதல் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்து 3வது காரியம், அங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, தேவனுடைய பெட்டிக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன். அங்கே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட அந்த கற்பலைகள் உள்ளே இருக்கும். இந்த நியாயப்பிரமாணம் எதை குறிக்குதுன்னா இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல். இந்த நியாயப்பிரமாணத்தின் முழுமை யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ ஓபேத் ஏதோமினுடைய வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால் அங்கே லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது சகேயுவினுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தபோது சொல்லப்பட்ட வசனம் என்னதுன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்தபோது அங்கே ரட்சிப்பு உண்டானது. இங்கே தேவனுடைய பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து ஓபேத் ஏதோமினுடைய வீட்டுக்குள்ளே வந்தபோது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. My dear people of God, this evening I wanted to tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் உலாவி வருகிறாரா? கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? தேவனுடைய பெட்டி உள்ளே வந்தபோது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. This is level 1. ஆனால் இன்னொரு அனுபவம் ஒன்று உண்டு. என்ன நான் வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடிப்போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே 2 பிளந்துச்சு. முதல் அனுபவம் சொன்னேன், பெட்டியை வீட்டுக்குள்ள கொண்டு வருவது ஒரு அளவு. 2வது அனுபவம், பெட்டியை சுமக்கிறவர்களாக மாறி போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக மாறி போகணும். ஏதோ என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேங்கிறதில்ல, அவருக்காக அவருடைய பாரத்தை, அவர் எனக்கு வைத்திருக்கிற சிலுவையை, அவர் எனக்கு வைத்திருக்கிற லகுவான பாரத்தை சுமக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பெட்டியை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறவர்கள் மாத்திரமல்ல, பெட்டியை சுமக்கிறவர்களாக நீங்கள் மாறி போக வேண்டும். பெட்டியை சுமக்கிறது சாதாரண இல்லைங்க. பெட்டியை சுமக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் நம்ம விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். We have to pay a price in order to carry the cross of God. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்போ சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதுக்கு முன்னாடி சுய வெறுப்பு ரொம்ப அவசியம். இங்கே இந்த ஆசாரியன் அவன் நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாதுங்க. அவன் நினச்ச சாப்பாட்டை அவன் சாப்பிட முடியாது. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த பிரேதத்தை பார்க்க அவனால் போக முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பிரைஸ் அவன் பே பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தோடு நிற்கிறது ஒரு நிலைமை, ஆனால் ஆசீர்வாதமாக மாறுறது 2வது நிலைமை. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, just invite Jesus in your heart. நீங்க இருக்கிறபடியே அப்படியே உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போங்க. But if you want to be a blessing to others, இங்க இந்த ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் விலகுச்சு. அது வரைக்கும் 40 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனம், அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு போக ஒரு பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் தேவை. இன்னைக்கு இந்த மாலையில் சொல்லுகிறேன்,
இந்த உலகத்தில், இந்த நயகரா ஃபால்ஸில், இந்த சென்ட் கேத்ரின்ஸில், வெள்ளாண்டில், இன்னும் இந்த பட்டணங்கள்லாம் நிறைய வனாந்திரத்துக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையில் திரும்பவும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய உன்னத கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு பெட்டியை சுமக்கிற நீங்கள் அவசியம். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுடைய இஷ்டத்தையும் உங்களுடைய ஆசையையும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் நீங்கள் மாற கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். God wants you to carry the ark of God, not just people who will just invite the ark of God in your houses, but people who will carry the ark of God. அவன் இஷ்டத்துக்கு அவன் துணி போட முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய மனிதர்களாய் நம்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்முடைய சுய இஷ்டங்களை பவுல் எழுதும்போது எழுதுறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராது. நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாம், வாடா உன்னைய நான் பலியை செலுத்த போகிறேன்னு ஈசாக்கிட்ட சொன்னபோது ஈசாக்குக்கு அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? அப்பா நான் படுக்க மாட்டேப்பான்னு சொல்கிறக்கு அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? இன்னும் அப்போ வேத வல்லுநர்கள் சொல்லும்போது 100 வயசில் தாத்தா, இவன் பிள்ளையாண்டான்னு சொல்லும்போது குறைஞ்சது 17 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. பேர் மினிமம். எனக்கு அது எத்தனை வயசுன்னு பைபிளில் போடல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெகுலேட். சிலர் 30 வயசுன்றாங்க, சிலர் 5 வயசுன்றாங்க, எத்தனை வயசுன்னு தெரில. ஆனால் கத்தியை வாங்கினானா, நானே இப்போ ஜெரமியை பிடிச்சி படிச்சு வச்சேன்னா அவனுக்கு 5 வயசு. அவன் என்ன பண்ணுவான்? கத்தியை நான் வாங்குறேன்னா கண்டிப்பாக பா கத்துவான். ஆனால் ஈசாக்கு அவனுக்கு தகுதி அனுபவிக்க அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் he did not do it. ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பாவின் பயபக்திக்குரியவர். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஆசைகளை தள்ளி வைக்கிற மனிதர்களால் மாத்திரம்தான் அங்கே யோர்தான்கள் திறக்க முடியும். இன்னைக்கு இந்த பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் அசைவாடணும், எழுப்புதல் வேணும் அப்படின்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதுக்குள்ளேயே தான் நம்ம சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கோமே தவிர we don't carry the ark of the Lord. தேவனுடைய பெட்டியை நாம் சுமப்பதில்லை. இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சில ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்த போது அங்கே தேசத்திற்கு அங்கே வழி பிறந்தது. வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் சுமந்தீங்கன்னா தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த பெட்டியை, இவ்வளோ நல்ல பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஏலி நாட்கள் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு வாசிக்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனங்கள் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஏன் இந்த வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த பெட்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஆசீர்வாதம், இந்த பெட்டியை சுமந்தா தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இந்த பெட்டியை தூக்கிட்டு போக விட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சான்? அபூர்வமாக இருந்துச்சான். ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் ஈவினிங், நாம் அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாக தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். we are going through a season where we don't have time for the word of God. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருக்கிற நாட்களுக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்ககிட்ட இருந்து பெட்டி பறந்து போவதற்கு, பெட்டி எடுக்கப்பட்டு போவதற்குரிய நாட்களுக்குள்ளாக நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். வசனம் இல்லாட்டி அடுத்து என்ன நடக்கும்னா, தரிசனம் விலகி போயிடும். கண்கள் பிடுங்கப்பட்டுருச்சுன்னா போகிற பாதை தெரியாது. வெளிச்சம் எடுக்கப்பட்டுருச்சுன்னா போகிற பாதை தெரியாது. உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. வசனம் போயிருச்சுன்னா எங்கேயோ ஓடிட்டுருப்போம், மொட்டை அடிக்கப்படும், அங்கே பெலிஸ்தீனுக்கு மாவு அரைச்சிட்ருப்போம்.
நீங்கள் பாருங்கள் அந்த காரியங்கள் எப்படி சீக்வன்ஸாக ஆண்டவர் எழுதி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, வசனம் அபூர்வமாச்சான், தரிசனம் இல்லையா, உடனே என்ன நடந்துச்சு, கண்கள் இருள் அடைஞ்சிருச்சு. இப்படி இருளடைந்த நாட்கள் இருக்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் அங்கே ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, செய்தி கொண்டு வந்தவன், வாசிங்க, செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகி ஓப்னி பினேகாஸ் என்ற இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையை ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அநேகருடைய வீடுகளில், அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிருச்சு. பெட்டி பிடிக்கப்பட்டு போனதை குறித்து கவலையற்றவர்களாய் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் காட் வாண்ட்ஸ் டு நம்ம கொஞ்சம் நிறுத்தி, நம்மளை கொஞ்சம் தட்டி ஆண்டவர் சொல்ல நினைக்கிறது, பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சு, பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சு. இந்த ஏலி கண்ணு இருட்டாக இருந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த 18வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏலி மேலே எனக்கு இருந்த அந்த மரியாதை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பெட்டி, தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே, அந்த வசனத்தை வாசிங்களா, 1 சாமுவேல் 4:18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சத்தம் என்னப்பா வருது, தேவனுடைய பெட்டிக்கு என்னப்பா ஆச்சுன்னு அங்கலாய்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷனுக்கு. அவனுடைய இருதயம் அப்படியே அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, தேவனுடைய பெட்டி போச்சு, தேவனுடைய பெட்டி போச்சு. இப்போ பெட்டி போச்சுன்னு காதில் கேட்ட உடனே உக்காந்து இருந்த மனுஷன் அப்படியே சாஞ்சிட்டான். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே தான் உங்க என்ன இருக்கும், உங்க இருதயம் அங்கே இருக்கு. இன்னைக்கு தேவன் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றாரு, தேவனுடைய பெட்டி மேலே உங்க இருதயத்தை வைங்க. இதோட அவங்க மருமகள் ஒருத்தர் இருக்கா, நம்ம ஏலி தாத்தாவோட மருமகள். 2 அவங்களுடைய மாமனார் இறந்துட்டாங்க, புருஷன் இறந்துட்டாங்க, புருஷனுடைய தம்பி இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே அந்த அம்மா கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்க. ஆனால் பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சுன்னு போன உடனே பிரசவ வேதனை வந்துருச்சு. எல்லாரும் சுற்றி இருந்தவங்க ஆறுதல் படுத்துகிறாங்க, ஆண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு. இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜீவனை விடுறா. என்னன்னா, இக்கபோத், இக்கபோத், கர்த்தருடைய மகிமை விலகி போயிற்று. இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, நீங்கள் ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ இல்லை எப்படியோ இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துட்டீங்க. ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. உங்கள் கையில் இருக்கிற வசனம் அபூர்வமாக மாற வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை மறந்து போய் நீங்கள் ஓட வேண்டாம். கண் இருளான நிலைமையில நீங்கள் ஓடாதீங்க. பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு, மகிமை விலகி போயிடுச்சு. கர்த்தர் விலகி போனார். சிம்சோனை கர்த்தர் விலகி போனதை அவன் அறியாது இருந்தான். அவன் எப்பயும் எந்திரிச்சு போகிற மாதிரி அவன் எந்திரிச்சு போயிடலான்னு நினச்சான். ஆனால் ஒரு நாள் அவன் கோமாளியாக மாறி போனான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய மகிமை, ஆலயத்துக்குள்ள இருந்த தேவனுடைய மகிமை வாசலுக்கு போச்சு. வாசலில் இருந்த தேவனுடைய மகிமை ஜனங்கள் செய்கிற பாவங்கள் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி 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 மலைக்கு பறந்து போயிட்டுன்னு எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சபையிட்ட பேசுறது, do you carry the glory of God? உன்னை விட்டு மகிமை விலகினதை நீ அறியாமல் இன்னும் எல்லாம் சரியா இருக்கிறது போல
நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ, இட்ஸ் ஃபார் மீ as well. சபையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோமே. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பெட்டி போயிருச்சு ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்குள்ள வசனம் எல்லாம் ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்குள்ள தரிசனம் எல்லாம் ஆண்டவரே, எங்க கண்ணெல்லாம் இருட்டா இருக்கு ஆண்டவரே, நாங்க பாக்குறதெல்லாம் பொருளையும் பொருளும் தான் எங்க கண்ணுக்கு தெரியுது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோதம் கோமாரா. எங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவரே தெரியுது. 20 வருஷம் பெட்டி அப்படியே மறக்கப்பட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் சாமுவேலின் நாட்கள் இருந்துச்சு, அப்ப கூட பெட்டியை திரும்ப கொண்டு வரல. அதுக்கப்புறம் ஏலிக்கும் சாமுவேலுக்கு இடையில நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அப்பையும் பெட்டி கொண்டு வரப்படல. அதுக்கப்புறம் சவுல் ராஜா ரொம்ப நாள் அரசாண்டாரு, அப்பையும் பெட்டி கொண்டு வரப்படல. ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லப்பட்ட தாவீது திரும்பவும் பெட்டியை, அவன் ராஜாவான உடனே அவன் செஞ்சதெல்லாம் திரும்ப பெட்டியை கொண்டு வரணும். அவன் இருதயம் எல்லாம் பெட்டி மேலேயே தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க இருதயம் எங்க இருக்கு? Do you seek Jesus in your life? பெட்டி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம தியானித்தோம். உங்கள் இருதயம் இயேசுவின் மேல இருக்குதா, இல்ல இயேசு தருகிற ஆசீர்வாதத்தின் மேல இருக்கா, இல்ல உலகத்தின் மேல இருக்கா, இல்ல சோதம் குமாரன் மேல இருக்கா? Where have you fixed your eyes? உன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் உன் விசுவாசத்தை முடுக்கிறவரும் ஆகிய அவர் மேல உங்க கண்களை பதிய வச்சிருக்கிறீங்களா? இல்ல உங்க கை பலன்ல, உங்க ஓட்டத்துல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க பெற்றோர் மேல? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் திட்டமா இந்த ராத்திரி வேளையில நம்மோடு பேசி இருக்கிறார். God has spoken to each one of us here. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன் ஆண்டவரே, மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட மாட்டேன் ஆண்டவரே. நிறைய நேரத்துல ஏதோ காரியத்துக்கு ஓடிட்டேன் ஆண்டவரே, ஏதோ காரியத்துக்காக மறுதளிச்சிட்டேன் ஆண்டவரே, ஏதோ காரியத்துக்காக பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஏதோ அசுத்தத்திற்காக என் சரீரத்தை விட்டு போட்டேன் ஆண்டவரே. என் தலையெல்லாம் மொட்டை அடிக்கப்பட்டுருச்சு, என் கண்கள்லாம் பிடுங்கப்பட்டுருச்சு. நான் எதிரியின் கொட்டாகையில நான் கோமாளியாய் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவர் சமூகத்துல, என் இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில்,